ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதியில ரத்தனமும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாரதி கேட்கறதாவே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. லதா சம கோவத்தில் இருக்காங்க. ஏன் பாரதி இப்படி பண்ணிட்டு இருக்க பாரதி? பாவம் பாரதி, அந்த குழந்தை நீ தான் அவளுக்கு அப்பா இதுன்னு காமிச்சு கொடுத்த, அதனால அவ போன் பேசுறா. அதுக்காக எதுக்கு பாரதி இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க? பாவம், அவளை வேற உள்ள விட்டு வேற பூட்டி வச்சிருக்க. இதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதா பாரதி? நீ புரிஞ்சுக்கணும் பாரதியா அப்படின்னு சொல்றாங்க. லதா சொன்னோன்னே, இங்க பாரு லதா, நான் என்ன மாதிரி மனநிலையில இருக்கேன்னு உனக்கே தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாழ்க்கையில நம்பிக்கை துரோகத்தை கடந்து வரும்போதுதான் அதோட வழி தெரியும். இப்ப யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு லதா. எல்லாத்தையுமே திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க லதா. நான் உயிருக்கு மேல யாரை நம்பணும், அவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு பாரு லதா. பாரதி, நான் சொல்றது எதுக்காகனா அந்த குழந்தைக்காக தான் பாரதி. நீ என்னமோ முடிவு எடுத்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த குழந்தையோட மனசு இருக்குல்ல, அதை நினைச்சு பாரு பாரதி. அவளுக்கு அப்படிதான் இருக்கும் லதா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். சரி பாரதி, நீ என்னதான் பண்ண போற? நான் எங்கேயாச்சும் போறேன் லதா. யாருமே தெரியாத ஒரு இடத்துல நிம்மதியா போய் நாங்க வாழ போறோம். என் அப்பா அம்மா பாசம் காமிக்கிறது அது சகஜம். ஆனா அதுக்கும் மேல ஒருத்தர் பாசம் காமிக்கிறார்ல, அந்த மனுஷங்கிட்ட சொல்லாம போக கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரத்னம் கிட்ட நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாரதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம போகணும், சொல்லாம போகக்கூடாது. அதனால நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் தமிழ் என்னதான் சத்தம் போட்டாலும் சரி, நீ கதவை திறக்காதா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி, பாரதி நீ தனியா போய் என்ன பண்ண போற பாரதி? நம்ம தனியா தான் பிறந்தோம், யார் சப்போர்ட்டுக்கும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு வேற தமிழுங்கிற ஒரு பொறுப்பு என் கண்ணு முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. அவளை முதல்ல நான் ஆளாக்கணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாரதி. அதான் சொல்றாங்க, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. நீ ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது பாரதி. என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்களா, அதான் ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி, நீ சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்றாங்க. நீ போயிட்டு வந்துரு, நான் பாத்துக்கிறேன் தமிழா அப்படின்னு சொல்லிடுறாங்க லதா. அதுக்கப்புறம் தமிழ் வந்து என்ன சொன்னாலும் சரி, கதவை திறக்காத, ரொம்ப அழுதானா ஆறுதல் சொல்லு, ஆனா கதவை மட்டும் திறந்து விட்டுறாத, நான் போய் எங்க மாமா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாரதி போயிடுறாங்க. அதுக்குள்ள தமிழும் கத்துக்கிட்டே இருக்காங்க, அம்மா கதவு திறங்க கதவு திறங்கன்னு. கேட்கவே இல்லை, அங்கிருந்து பாரதி போயிடுறாங்க. அடுத்ததே ரத்தினத்தை காமிக்கிறாங்க. அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு வந்து ஆதி பாரதி தமிழ் அப்புறம் சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டு, சாமிக்கு பாரதியும் தமிழை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆதிக்கு அந்த ஹார்ட்டை எடுத்து பொறுத்துறப்போ அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. வேற வழி இல்லாம தான் அந்த அம்மாவும் அந்த ஹார்ட்டை எடுத்து பொறுத்திருக்காங்க. எனக்கு அந்த சூழ்நிலை புரியுது. நான் என்னோட பையனை மன்னிக்காம அவனை தண்டிச்சது இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேல் இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவரும் அந்த பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம பாரதி வர்றாங்க. மாமா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. ஏமா பாரதி, எங்கடா கண்டு போன? உன்னை ஆதி தம்பி பதறி போயிட்டாரு காணான்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. ரத்னம், மாமா நான் இங்கேதான் இருந்தேன், இனிமேல் தான் போக போறேன் மாமா. என்ன பாரதி சொல்ற? ஆமா மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அது சொல்லாம போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாழ்நாள் முழுதும் ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்திருக்கும். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க பயந்துருவீங்க, அதிர்ந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமா, ஆதி தம்பி உடம்புல துடிச்சிட்டு இருக்க இதையும் நம்ம வாசுவோட தானா அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க பாரதி. அடுத்ததே நம்ம தமிழை காமிக்கிறாங்க. தமிழும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. லதா சொல்றாங்க, ஐயோ இந்த பிள்ளைக்கு பசிக்கும் போல இருக்கே, பாவம் குழந்தை பிள்ளை ரூம்ல வச்சு கதவை சாத்திட்டு போயிட்டா அந்த பாரதி கதவை வேற திறக்க கூடாதுன்னு சொல்றா, என்ன பண்றது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்ததே கோயில காமிக்கிறாங்க. பிரசாதம் வாங்கிட்டு வராரு ரத்னம். ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. பாரதி, என்ன மாமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, நீங்க என்னன்னா அசால்ட்டா இருக்கீங்களே மாமா? எவ்வளவு ஒரு கண்ணு முன்னாடியே தப்பு நடந்திருக்கு, அதை நீங்க அசால்ட்டா இருக்கீங்களே மாமா? அம்மாடி பாரதி, வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னாடியே சில தப்புகள்லாம் நடக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னே தெரியாது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கவங்க தப்பு பண்றப்போ அவங்களுக்கு புத்தி சொல்லணும், அவங்கள திருத்தணும்னு தோணும். சில சமயத்துல தப்பு பண்றதுன்னு தோணும், அதை திருத்திக்கணும்னு தோணும். ஆனா இந்த தப்பு பண்றது இது எல்லாமே சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் எனக்கு தோணுதுமா. இது முழுக்க முழுக்க விதியோட விளையாட்டுனே எனக்கு தோணுதுமா. என்ன மாமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க யார் மேலேயுமே உங்களுக்கு கோபம் வரலையா மாமா? மாமா, இந்த உண்மை தெரிஞ்சோடனே நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நாங்க என்ன மாமா தப்பு பண்ணோம்? எல்லாரும் மாதிரியுமே சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சா அது தப்பா மாமா? அம்மாடி, உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை ஒரு பெரிய வரம். என்ன மாமா சொல்றீங்க? அம்மாடி, ஆதி தம்பி மாதிரி ஒரு வாழ்க்கை துணை உனக்கு கிடைச்சது உண்மையிலே நீ வாங்கிட்டு வந்த வரம்மா. இந்த விஷயம் ஆதி தம்பிக்கு தெரியாதுமா. அந்த சமயத்துல அவரு உசுருக்கு போராடிட்டு இருந்திருக்காருமா. அந்த சமயத்துல அவங்க வீட்டுல இருக்கவங்க வாசுவோட இதயத்தை பேரம் பேசி
வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே சமீபத்துல தான் ஆதி தம்பிக்கு தெரிய வந்திருக்குதுமா. இந்த விஷயத்த உங்ககிட்ட தெரிஞ்ச பின்னாடி சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. மறைச்சது காரணமே ரொம்ப குற்ற உணர்ச்சியில தான் சொல்லணும்னு வேற நினைச்சிருக்காரு. அவர் சொல்ல வர்றப்பெல்லாம் சூழ்நிலை அவரை தடுத்துருச்சுமா. இந்த உண்மை தெரிஞ்சா நீ எங்க அவரை வெறுத்துருவியோன்னு பயந்துட்டு வேற அவர் சொல்லாம விட்டுட்டாருமா. மாமா, நீங்க சொல்றத பார்த்தா இந்த விஷயத்த நான் சாதாரணமா எடுத்திருக்கணும், அப்படித்தானே மாமா? அம்மா, அப்படி சொல்ல வரலம்மா. நானு ஒரு நிமிஷம் ஆதி தம்பியோட இடத்துல இருந்து நீ யோசனை பண்ணி பாருமா. இல்ல மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அம்மாடி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா. நீ அப்படி யோசனை பண்ணாம ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேன்னா எல்லாமே தப்பா போயிரும்மா. அம்மாடி, ஆதி தம்பி இப்ப வேண்டான்னு சொல்ற, அதை தொலைச்ச பின்னாடி ஒரு நாள் அது வேணும்னு சொல்லி தேடி அலையும் போது அது கிடைக்கவே கிடைக்காதுமா. நான் சொல்றத கேளுமா. நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் மாமா, நான் எடுத்த முடிவுல இருந்து எந்த மாற்றமுமே இல்ல மாமா. நான் ஆதியோட முகத்தையோ அவங்க வீட்டுல இருக்கவங்களோட முகத்தவோ எனக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல மாமா. அதே மாதிரி உங்களுக்கு நான் பாரமா இருக்கவும் விரும்பலமா. ஆமாடி பாரதி, நீ எனக்கு பாரமே இல்லம்மா. இல்ல மாமா, தமிழும் நானும் ரொம்ப தூரம் எங்கேயாச்சும் போயிடுறோம் மாமா. என்னால எல்லாம் இந்த துரோகத்தை சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது மாமா. அம்மாடி பாரதி, ஆதி தம்பிய நானே நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதி தம்பி தான் என்னோட மூத்த பிள்ளையவே நான் ஏத்துக்கிட்டேம்மா. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் இனி என்னால கேட்க முடியாது. மத்தவங்களுக்காக நான் வாழ்ந்ததெல்லாம் போதும் மாமா. தப்பு பண்ணவங்க கூட நான் வாழ்றது மன்னிச்சு வாழ்றதெல்லாம் அர்த்தமே இல்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க. கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. பாரதி சொல்றதை கேட்டு ரத்னம், நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமே இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போக தான் போறேன் மாமா. அம்மாடி பாரதி, சில சமயம் நம்ம எமோஷன்ல எடுக்கிற முடிவு வாழ்க்கைய நம்ம புரிஞ்சுக்காமே போயிருவோம்மா. நீ எங்க போவ, யாரா உனக்கு தெரியும், எங்க போய் வாழ்வமா? எம்மாடி பாரதி, தமிழ் பாப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? எங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனமா இது மாமா. நீங்க ஆதிக்கு அடைக்கல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னால அது முடியாது. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு யாரையும் சாராம வாழணும்னு நினைக்கிறேன் மாமா. ஆனா ஒரு விஷயம் மாமா, நான் எங்க இருந்தாலும் உங்களுக்காக வருவேன், நான் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கிருந்து போயிடுறாங்க. அம்மாடி பாரதி, சொல்றது கேளுமான்னு ரத்னமும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா பாரதியா அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே ரத்னம் என்ன பண்றாருன்னா ஆதிக்கு கால் பண்றாங்க. அப்பா சொல்லுங்கப்பா. தம்பி, பாரதி என்ன பார்க்க வந்திருந்தா தம்பி. ஆனா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா கேக்குற மாதிரியே இல்ல தம்பி. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவ போறேன்னு சொல்றாப்பா, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆதி சொல்றாரு, ஐயா அங்கேயே இருக்க சொல்லுங்க, நான் உடனே வர்றேன். இல்ல தம்பி, அவ இங்க இருந்து போயிட்டா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சாரதாவும் வந்துடுறாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ஆதி. என்னாச்சுப்பா ஆதி, என்ன அப்படிங்கிறாங்க. பாரதி அவங்க மாமனாரை பார்க்க வந்திருக்காளாம்மா, பேசினாலாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றாமா. ஆனா யாரு சொல்லியும் கேட்கல, அவர் சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இது, அவங்க மாமனார் சொன்னா கண்டிப்பா பாரதி கேட்பான்னு நினைச்சோம்ல, இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஆமாமா, நம்ம அப்படி பண்ணிட்டோம்மா, அவ்வளோ வழியை கொடுத்துட்டோம். அந்த ரணம் சீக்கிரம் ஆறாதுமா. நான் பாரதியா அவ போறதுக்குள்ள கடைசியா ஒரு டைம் நாச்சும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன், அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் வேகமா போறாருங்கிறது. அடுத்ததே ஸ்வேதா, அறிவு, தூரம் 3 பேரும் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அறிவு ஒரு ஆளை செட் பண்ணார்ல, அந்த ஆள் கால் பண்றாரு. இந்த நம்ம ஆள் தான் கால் பண்றா அப்படின்னு சொன்னா, அப்பா ஸ்பீக்கரை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா ஸ்பீக்கரை போட்டு சொல்லுப்பா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, இப்பதான் அவங்க மாமனார் கிட்ட பேசிட்டு போனா அந்த பாரதி அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு அந்த ஆளு. இதை கேட்டோடனே 3 பேத்துக்கு பயங்கர சந்தோஷம். உடனே போனை கட் பண்ணோடனே கையை தட்டுறாரு துரை. சூப்பர், பாரதி கண்ட புதுமை பெண் பாரதி இப்போ புயல் வேகத்துல கிளம்பிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி ஆதியும் பாரதியும் சேர மாட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. அப்ப துரை சொல்றாரு, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், சும்மா விட்டுருவேனா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சும்மா அந்த ஆதி கிட்ட போய் அடி வாங்கிட்டு வரேன், அவனை அடிக்க போக அவன் அடிக்க நான் அடி வாங்கிட்டு வரேன், இதே வேலையா இருந்தது. ஆனா இப்போ போடுற ஸ்கெட்சு செம்ம ஸ்கெட்சு பாருங்க, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே பாராட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. டே, என்ன வேலைன்னு சொல்லிட்டு போடா அப்படிங்கிறாரு அறிவு. மாமா இப்ப சொல்ல மாட்டேன், செஞ்சு முடிச்சுட்டு பாருங்க, அது செம்மையான ஒரு ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லிட்டு வரட்டுமா டார்லிங் அப்படின்ட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க பாரு, நீ முதல்ல பேசாம இருந்தேனாவே போதுண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதாவும் அதெல்லாம் பக்காவா பிளான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவரும் அங்கிருந்து போறாரு. என்னப்பா இவன் பாட்டுல ஏதாச்சும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துற போறான். ஆமாமா, எனக்கும் ஒரே குழப்பமா இருக்குது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி விட்டுற போறான். அட விடுங்கப்பா, அவன் என்னத்தோ பண்ணிட்டு போட்டோம். இப்போ நடந்திருக்க விஷயம் நமக்கு சந்தோஷமான விஷயம், அதனால என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அறிவு. இதோட இந்த எபிசோட் முடியுது.